அதிமுகவை மட்டுப்படுத்தி பாஜகவை பெரிதாக காண்பித்து அதன் மூலியமாக வாக்குகள் சிதறடித்து வெற்றி சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸ் பெரிய அலையன்ஸ் அப்படின்றப்போ வெற்றியை இது பண்ண ஒரு டெக்னிக்கலான ஒர்க்கு நடந்தது. நீங்கள் கேள்வி இப்போ வைக்கிறீங்க அது வேறு, ஆனால் நீங்களே ஈல்ட் ஆயிடுது அந்த விஷயத்தில். இல்லைங்க அதிமுக சிக்கல் தாங்க, ரெட்டையில் போயிடுங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. சசிகலா பேசலாம், கேசி பழனிசாமி பேசலாம், ஓபிஎஸ் பேசலாம், டிடிவி பேச முடியாது. ஏன்னா நீங்கள் வேற ஒரு கட்சி, இன்னொரு கட்சியுடைய உள் விவகாரத்தில் நீங்கள் தலையிட முடியாது. ஒரு தேர்தல் ஆணையமும் மற்றதை எதை வச்சு பார்க்கும்? இதற்கு முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், இதற்கு முந்தைய பல விஷயங்கள் எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று தோண்டி எடுத்துக்கிட்டு இப்போ கேசி பழனிசாமி சொல்கிறாரு, அது அந்த சமயத்தில் இடைக்கால ஏற்பாடாக கொடுக்கப்பட்டது, அது இப்படி, இது எல்லாம் நம்ம ஆசைக்கு சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. இன்னொன்று நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து அதை வெற்றி பாதையில் கொண்டு போனவர். அப்போ அவர் இந்த முடிவை எவ்வளோ வேகமாக எடுக்கிறாரோ அது அவரை லைம் லைட்லேயே வைக்கும். இல்லாட்டி கொஞ்ச நாளில் அப்படியே மறக்கடிக்க வேலைகள்லாம் செய்வாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு வருட காலம்தான் இருக்குது, மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற அந்த ரன்னிங்கில் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்கள ஒரு தடை மாதிரி வரதுக்கூடியது இந்த இரட்டை இலை விவகாரம். தொடர்ந்து அது பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய நிர்பந்தம், இன்னொரு பக்கம் இரட்டை இலையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம், இன்னொரு பக்கம் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களை சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படின்னு பல நிர்பந்தங்களுக்கு அதிமுக உள்ளாக இருக்குது. இந்த இரட்டை இலை விவகாரம் எந்த அளவில் இருக்குது, என்ன மாதிரியான முடிவுகளை நோக்கி இந்த இரட்டை இலை விவகாரம் போயிட்டுருக்கு? நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ இருந்த இடையூறுகளை விட ஜெயலலிதா 96க்கு பிறகு சந்தித்த இடையூறுகளை விட 89க்கு சொல்லலாம், 89லேருந்து 91 கூட சொல்லலாம், அப்போ கூட அந்த இடையூறுகளை விட குறிப்பாக 96க்கு பிறகு விட இந்த தடவை அதிமுக இந்த 19லேருந்து கடுமையான இடையூறுகளை சந்தித்து வருகிறது அப்படின்னா அது மிகையாகாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு பக்கம் இருந்து தான் தாக்குதல் வரும். ஆனால் இங்கே எப்படின்னா நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க திமுக கூட, உங்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற டம்மான்னு கத்தி அப்படி திருப்பி அப்படி குத்துறாப்புல அண்ணாமலை. என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாருன்னு அங்கே மேலே இருக்கிறவங்கள கேட்டால் அவர் தேருக்கு மேலே நின்றுட்டு இல்லை சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காப்புல. லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு சண்டை போடுற நிலைமை. இது ஒரு விஷயம்னா இவங்க பாருங்கள் இந்த மாதிரி மதவாத கட்சி கூட சேர்ந்து வர்றாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரம். அதை இன்னை வரைக்கும் சரி பண்ண முடியாது. ரிசல்ட் 26 தான் தெரியும். 24 வரைக்குமே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே அவங்களோட கை கோத்துக்கிற வேலையெல்லாம் நடக்குது. இப்போ அண்ணாமலையுடைய ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணியை உடைத்தது, தனியாக இது பண்ணது, அண்ணாமலைக்கு ஊடகங்கள் கொடுத்த அந்த பூஸ் ப்ளஸ்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது அதிமுகவை மட்டுப்படுத்தி பாஜகவை பெரிதாக காண்பித்து அதன் மூலியமாக வாக்குகள் சிதறடித்து வெற்றி சிங்கிள் லார்ஜஸ்ட் அலையன்ஸ் பெரிய அலையன்ஸ் அப்படின்றப்போ வெற்றியை இது பண்ண ஒரு டெக்னிக்கலான ஒர்க்கு நடந்தது. இந்த வேலைக்கு யாரெல்லாம் பயன்படுத்தினார்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அண்ணாமலை பிரதான கூட்டணி உடைச்சிட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், மெயினாக கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஓபிஎஸ். நீங்கள் 2017 ஒன்றும் இல்லாமல் போன ஓபிஎஸ், வெறும் 11 எம்எல்ஏக்களோட சுருங்கி போன ஓபிஎஸ், இந்த ஆட்சிக்கு எதிராக அதிமுக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த ஓபிஎஸ் பிறகு அந்த தோல்வி அடைஞ்சு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு தான் போகிறாரு. அந்த விவகாரத்திலேயே நீங்கள் டிடிவிக்கு தான் பெரிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 21 பேர் வரைக்கும் வெளியில் அதில் 2 பேர் திரும்பி போய் மீதி இருந்தவர்கள் எல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். நீதிமன்றம் அதை ஏற்றுக்குச்சு. அதற்கு பிறகு இருக்கிற எம்எல்ஏக்களுடைய மெஜாரிட்டியில் அந்த கோரம் பார்க்கும்போது ஏடிஎம்கே மெஜாரிட்டின்னு ஆட்சி தொடருது. இது எல்லாமே அதிமுகவுடைய இது மேலே இருக்கிற பாஜகவுடைய ஆதரவு இல்லாமல் நடக்க முடியாது. இது ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, 88 இதே ஜானகி அம்மா ஆட்சி தொடர்ன்றப்போ அவங்கள்ட்ட 89 எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸ்கிட்ட 60க்கு மேலே இருக்குது. 2 பேரும் சேர்ந்தால் ஆட்சி தொடரணும். அன்றைக்கி ராஜீவ்காந்தி கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சிருந்தாருன்னா கூட்டணி ஆட்சின்ற மாதிரிலாம் போயிருக்கலாம். ஏடிஎம்கே அன்னையோட காலியாக இருக்கும். ஜெயலலிதா தலையெடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆனால் அவங்க ஜெயலலிதா பக்கம் இருந்ததுனால ஆட்சியை கவுத்தி விட்டாங்க. சேமு இதே தான் இந்த இதில் டெல்லி கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்ததுன்னா ஆட்சி இங்கே கவுந்துருக்கும்.
அப்போ இவங்க அந்த ஆட்சியை தொடர்வதற்கு ஏற்பாடாக 11 எம்எல்ஏ இவங்க உள்ளே நுழைச்சி ஓபிஎஸ்க்கு இந்த பதவி கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒரு ஆள் வெளியில் போயிட்டார், ஒன்றும் இல்லாமல் போயிட்டார், அவரை வாங்கன்னு கூப்பிட்டு கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் உயரிய பதவி கொடுத்து துணை முதல்வராக கொடுப்பாங்களா? அப்போ எங்கோ ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால தான் அது. அப்போ வேண்டாம் இருந்தாலே தான் ஓபிஎஸ்ஸை பார்க்குறாங்க. அவரும் இதை பயன்படுத்தி கட்சிக்குள் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக்கிறது. ஒரு அவங்க அசைன்மெண்ட்டாக தானே ஒரு 30-40 மாவட்ட செயலாளர் 68-70 பேரில் வளர்த்துக்கிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒரு 1000 பேர் 1000 சில்லற பேர்னு வரப்போ கட்சி நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட ஓபிஎஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம், இல்லை உடைக்கலான்ற மாதிரி. ஆனால் தலைவன் வந்ததுலேருந்து தனக்கான நமக்கு நாமேன்ற இதை செயல்படுத்திகிட்டே போனார். அதனால் இவங்க சைடு ஒரு வலுவாக அந்த கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்தி இப்படி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம், அதிமுகவுடைய தாரக மந்திரமே திமுக எதிர்ப்பு தான். அப்போ இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார். இந்த குழப்பம்லாம் வரும்பொழுது இவங்க இதுக்கே போராடுறது பெரிய பிரச்சனையாக போச்சு. இந்த கேப்பில் தான் அண்ணாமலை உள்ளே பண்ணுறாரு. அவருக்கு இந்த ஊடகங்கள் எல்லாமே ஊடகங்கள்னால் இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இது பூஸை கொடுக்குறாங்க. அவருடைய உழைப்பையும் நீங்கள் மறுக்க முடியாது, அது எல்லாம் சேர்ந்து தான். நீங்கள் அண்ணாமலை இடத்துல வேறு யாரையா வச்சு பாருங்கள், இந்த இதை பயன்படுத்திட்டு அவங்களும் வளர்ந்து கட்சியை வளர்த்துருப்பானோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அண்ணாமலைக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது, இதை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அப்போ இது ஓடுது. அப்போ ஏடிஎம்கேக்கு பெரிய சர்க்கிள், பஞ்சரான வண்டியை ஓட்டுற கதை தான். எப்படியோ அப்படி இப்படி போய் ஒரு மாதிரி நிறுத்தி பொதுக்குழு கூட்டுறாங்க. கூட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், ஓபிஎஸ் போய் கலந்துக்கிறாரு. பாட்டிலாம் அடித்தாங்க. கலந்துக்கும் பொழுது தீர்மானங்கள் ப்ளஸ் இது கொண்டு வராங்க. கோர்ட்டு ஒரு ஆர்டர் போடுது, புதுசாக தீர்மானம் எதுவும் போடக்கூடாது அப்படின்ட்டு. இவங்க முதல் தீர்மானமே அவைத்தலைவரை தேர்வு செய்வது. அவைத்தலைவர் தேர்வு செய்வதுக்கு கையெழுத்தே ஒருங்கிணைப்பு பண்ண இவர் போட்டுறாரு. அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்துடுறாங்க. தேர்ந்தெடுத்தவுடன் புதிதாக தீர்மானம் எதுவும் போடக்கூடாதுன்னு இருக்கிற தீர்மானங்கள்லாம் ரத்து செய்யப்படுகிறது, அடுத்த பொதுக்குழு கூட்டப்படும்னு முடிச்சு விட்டுறாங்க. டெக்னிக்கலாக அது கரெக்டு பைலா பிரகாரம். அதுக்கு அடுத்த கூட்டம் பைலா விதிகள்லாம் திருத்தி 10 பேர் தான் பொதுச் செயலாளருக்கு இது பண்ணணும்னு எல்லாம் பண்ணி கொண்டு வராங்க. ஓபிஎஸ்ஸால் அதில் போட்டி போட முடியல. போட்டாலும் அவருக்கு பெருசாக வாய்ப்பு இருக்க போகிறதில்ல. அப்போ பொதுக்குழு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்ட முழுதுமாக இதில் டிடிவி நீங்கள் எங்கேயுமே சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார். அதனால் கட்சி தலைவர் சசிகலா கிட்டத்தட்ட ஒதுங்கிட்டாங்க, அவங்களே அறிவிச்சுட்டு ஒதுங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் இருக்கிற ஒரே ஆள் ஓபிஎஸ், கேசி பழனிசாமி ஒரு கேஸை போட்டுருக்காரு, அது தனி. அப்போது நீங்கள் ஒரு கட்சினா எதை பார்ப்பீங்க அப்படின்னா முன்னுதாரணங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம இது மகாராஷ்டிராவே இருக்குது. ஷிண்டே என்ன தான் கட்சி உத்தவ் தாக்கரே அப்பா ஆரம்பித்து உத்தவ் தாக்கரேக்கு சொந்தமாக இருந்தாலும் ஷிண்டே உடச்சிட்டு போகும்போது நீங்கள் தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்குதுன்னா, யார் அதிக எம்எல்ஏ எம்பி வச்சுருக்காங்களோ அவங்கள தான் கட்சின்றப்போ இவங்க கட்சியே அங்கே போயிடுச்சு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் 98% பொதுக்குழு உறுப்பினர்கள், 90%க்கு மேலே மாவட்ட செயலாளர்கள், 90%க்கு மேலே எம்எல்ஏக்கள், இப்படிலாம் இருக்கும் பொழுது அவர்களை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு ஓபிஎஸ், எந்தெந்த கோர்ட்டுக்கு எல்லாம் போகிறாரு, எல்லா இடத்துலையும் அவங்க பைலா பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. மக்களை தவிர எல்லார்ட்டையும் போயாச்சு. அது 26 நடக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லைங்க, நீக்கினது கரெக்டு, நீங்கள் வேஷ்டி கூட கட்டக்கூடாது, அதாவது அதிமுக கரை வேஷ்டி கூட கட்டக்கூடாது, இப்படி எல்லாமே போட்டு பண்ணிடுறாங்க. ஆனாலும் ஆளுகின்ற இந்த கட்சி இதை திரும்ப திரும்ப லைம் லைட்டில் வைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அதிமுக வீடு கொண்டு எழுந்தால் என்ன நடக்கும் தெரியுதில்ல. அப்போ இந்த வேலையை பண்ணுறத நம்ம தடை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது இந்த விவகாரத்தை திடீர்னு புதுசாக அந்த ஒரு பேர் என்னது ஆதித்யன், அவர் கட்சியிலே இல்லை. அப்போ அவர் வழக்கு போடுறாரு, இரட்டை இலை சம்மந்தமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு. இதே உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு இது என்னன்னு பாருங்கன்றாங்க. அவ்வளோதான், பார்க்க போகிறாங்க, இவங்க கொடுக்க போகிறாங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுலேருந்து உயர்நீதிமன்ற உத்தரவுலேருந்து எல்லா உத்தரவும் கொடுக்க போகிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகேங்க உங்களுக்கு தான் போங்கன்ற போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கும் தெரியும். ஆனாலும் இரட்டை இலை என்பது அதிமுகவிற்கு இக்கட்டான நிலைமையா, அதுவா, அது எப்போ சொல்கிறோன்றதுல தானே இருக்குது. அதை கேட்கறதுக்கு இங்கே ஜனங்க இல்லை. நீ ஆனால் அந்த இது கருத்து வந்துக்கிட்டு இருக்குது. டே எந்த நேரத்தில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்கன்ற கேள்வி சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் வருது. அப்போ இது விவாத பொருளாக மாறுது. ரொம்ப பேர் நம்ம ஊடகவியலாளர்களே இந்த மாப் மென்டாலிட்டிக்கு இரையாகிறாங்க. என்னங்க அதிமுக பிரச்சனையாம, என்னங்க இப்படியாம அப்படியாம, அப்புறம் இல்லைங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்றப்போ ஓ அப்படியா, அதுக்கப்புறம் தான் அந்த நிலைமைக்கு வர்றாங்க. என்னென்னா நீங்கள் கேள்வி இப்போ வைக்கிறீங்க அது வேறு, ஆனால் நீங்களே ஈல்டாயிருது அந்த விஷயத்தில். இல்லைங்க அதிமுக சிக்கல் தாங்க, ரெட்டையில் போயிடுங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சட்டம் அப்படி இல்லை. நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் தெரியும், எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டுச்சு. இன்னும் என்ன வேணும்,
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த விவகாரத்தை ஒரு கட்சியுடைய உள்கட்சி விவகாரத்தில் ஓரளவுக்கு தான் ப்ரோ, ஓவராக சும்மா சும்மா நோண்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தான் ப்ரோன்ற அளவுக்கு அவர் கொடுத்துருக்காப்புல. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. தேர்தல் ஆணையம் எதை பார்க்கணும், நீங்கள் வந்து என்ன இது உங்களுக்கு வந்து இது இருக்கா, உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சார் 50 பேர் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, மாவட்ட செயலர் 3 பேர் இருக்கிறாங்க சார், எம்எல்ஏ ஒரு 3 பேர் இருக்கிறாங்க சார், உங்ககிட்ட 65 பேர் 64 பேர்கிட்ட இருக்காங்க சார், மாவட்ட செயலாளர் முழுதுமே எங்கிட்ட இருக்காங்க சார். அப்புறம் என்னங்க பொதுக்குழு உறுப்பினர் என்கிட்ட 2000 சில்லற பேர் இருக்காங்க சார், அங்கே 50 பேர். பார்த்தால இப்படி தராசுக்குதுன்னா இதை ஊடகங்கள் வச்சுக்கிட்டு ஐயோ ஓபிஎஸ் சாதிச்சிடும் எங்கே சாதிக்கிறது, இங்கே தான் தட்டு இப்படி கீழே இறங்கியிருக்கேன். இது அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சே இது ஒரு வாத பொருளாக மாற்றுவதுன்னு. அதனால் இது வந்தோன்னே இறங்கணுன்னு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய அரசியல் விமர்சகர், அவர் தான் எல்லா ஊடகங்களும் இதெல்லாம் கூப்பிடுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் கைகோர்த்து கொண்டு அதிமுக உடைத்து வெளியேறுகிறார்கள், இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடக்க போயிருதுன்றாரு. ஒன்றுமே நடக்கலை. வெக்கமே இல்லாமல் அவர் நேத்தம் பேட்டி கொடுத்துனுறாரு. இவங்களாம் வெக்கமே இல்லாமல் அவர்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, என்ன தகவல்? சரி, குறைந்தபட்சம் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து 40 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க, ஏதாவது எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு இப்படி அவர் சொல்லுவார், நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்றத அதை ஒரு தம்மையிலாக போட்டுங்கன்னு. இது மாதிரி பலரும் 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கத்தியை வச்சுக்கிட்டு போகிறாங்க, இடுப்புலேயே குத்திர போகிறாங்கலாம் சொன்னாங்கல்ல, எதுவுமே நடக்கலை. அப்போ ஏன் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். பிரச்சனை இல்லையானா இருக்குது, இங்கே இல்லையா, அங்கே இல்லையா, சீமான் கட்சியில் இல்லையா, தாவேகால இல்லையா, எல்லா கட்சியிலும் இருக்குது. பிரச்சனை இருக்குதுன்னு இங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பிரச்சனை இவங்க எப்படி வராதுன்னு நான் சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் 26 ஜெயிக்க முடியும்னு இவங்களுக்கு தெரியும். இப்போ உடச்சிக்கிட்டா ஒன்றும் இல்லாமல் அல்லு சில்லா செதறி போய்டுன்னு தெரியும். அதனால் நம்ம ஒற்றுமையாக தான் போவாங்க. அங்கே இது மாதிரி கூட்டணி அமையாமல் எதுவும் இல்லாமல் தோற்று ஒரு செதறுது அப்படின்னா அன்னைக்கு இப்போ டெல்லியும் தலையிடும், எல்லா இதுவும் வெளி சக்திகள் தலையிடும் போது அதிமுக செதறடிக்கிற வேலை செய்வாங்க. எடப்பாடி தலைமை மேலே நம்பிக்கை இல்லாத விஷயமும் போக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ அது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காதுன்னா எல்லாருடைய கோலும் 26 நோக்கி இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, கூட்டணி அமைச்சு போயிட்டா ஜெயிச்சுடுவோன்ற நினைப்பில் இருக்காங்க. அதனால தான் நடக்காதுன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் கூட டெல்லிக்கு எதுக்கு அதிமுகவை ஒன்றிணைக்க தான் போகிறேன், நீங்கள் யார் அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு என்ன அதில்? ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கார், பாஜகவோட இருக்கார், என்டிஏல இருக்காருன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சார், அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டிய வேலையில் டிடிவிக்கு என்ன? அதாவது அவர் வந்து நான் சொல்கிற பாராட்டுகிற அரசியல்வாதியில் மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி. வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், கருத்துக்கள் தெளிவாக இருக்கும். ஆனால் அவர் கொடுக்குற அசைன்மெண்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அதிமுக உள்விவகாரங்களை பேசிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு அரசியல். நீங்கள் இப்போ சசிகலா பேசலாம், கேசி பழனிசாமி பேசலாம், ஓபிஎஸ் பேசலாம், டிடிவி பேச முடியாது. ஏன்னா நீங்கள் வேற ஒரு கட்சி, இன்னொரு கட்சியுடைய உள்விவகாரத்தில் நீங்கள் தலையிட முடியாது. நாளைக்கே ஒரு வேளை என்டிஏ கூட்டணி, ஏதாவது தாவேகா எதுவுமே அமையலை அப்படின்னா என்டிஏ கூட்டணியை ஒரு வேளை ஃபார்ம் ஆகுது வச்சுங்க, அன்னைக்கு இந்த டிடிவியை கூட சேர்த்துக்கிட்டு தான் ஏடிஎம் காலத்துக்கு போகணும். அப்போ இதையெல்லாம் உத்தேசித்து தான் அவர் பேசுகிற பேச்சுகள் மற்ற விஷயங்கள் அமையணும். அவர் வந்துட்டு இன்னொன்று, இவங்க எல்லாருமே இப்போ ஜானகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி தோற்ற பிறகு ஏடிஎம்கே கரெக்டாக இருக்கணும், இதுக்கு பவர்ஃபுல் லீடர்னால் நெக்ஸ்ட்டு கொண்டு போகிற லீடர்னா ஜெயலலிதா தான் அப்படின்றப்ப இங்கே வலுவான லீடர் இருந்தாங்க. ஆரம்பிரப்பன் வந்து பெரிய லீடர்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஒப்பந்தத்தை அடிப்படையில் வந்து நீங்கள் கட்சியை நீங்கள் பார்த்துங்கன்னா அரசியல் விட்டு ஒதுங்கினாங்க. ஏன்னா இது அவங்க உயரம் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஒதுங்கினாங்க. அதற்கு அவங்க எதிர்பார்த்தபடி அடுத்த 28-30 வருஷத்துக்கு அதிமுக வலுவாக இருந்தது. அப்போது இந்த விஷயத்தை தான் ஓபிஎஸ்ஸோ மற்றவங்க உணரணும். ஓபிஎஸ் என்னத்தை சாதிக்க போகிறாரு, திரும்ப அதுதான் கேள்வி. நீங்கள் இந்த விவகாரம் அதிமுக எதிராக பண்ணுறது எல்லாமே யாரை வலுப்படுத்தும், அப்போ நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்றது தான் விஷயம். சேம் டிடிவியும் அப்படி தான். அவர் வந்து அதிமுக வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும் இந்த மாதிரி ஆகும்னு சொல்கிறது எல்லாமே அதிமுகவை வலுவிழக்க வைக்கும். அப்போ இது வலுவிழக்க வைக்கும் போது நீங்கள் யார் வாழ்வார்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய், இல்லை பாஜக. அது தற்காலிகம், அதாவது அடுத்த கட்டம். ஆனால் இங்கே இந்த கூட்டணி மறுபடியும் ஜெயிக்கும், மறுபடியும் தொடரும். அப்போ இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் திமுக கூட்டணிக்கு மறைமுகமாக உதவிக்கிட்டு இருக்காங்க தான். அப்போ எதிர்த்து நின்று ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இதை வலுப்படுத்த வைக்கிற வேலையை பண்ணணுன்றது யாருக்கும் கவலை இல்லை. அப்போ இது க்ளீனாக தெரியுதா இந்த ஏற்பாடுகள்? அண்ணாமலையும் அந்த மாதிரி தான். அண்ணாமலை 2024 பண்ண வேலையை இப்போவும் பண்ணார்னா அது திமுக கூட்டணி வெற்றிக்கு உதவும். ஈவன் தாவேகாவும்
நீங்கள் நான் தனியாக தான் நிற்பேன், நான் வந்து பாருங்கள் ஆப்பில் காமிப்பாங்க 1.5 கோடி பேர், அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம தான் அடுத்தது, நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு புஷி ஆனந்த வெங்கட்ராமனோ படம் காமிச்சாங்கன்னா அதை நம்பினார்னா கிட்டத்தட்ட கதை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த 1.5 கோடி 2 கோடிலாம் நீங்கள் திமுக அதிமுக தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி 2 கோடின்றாங்க. எங்கே போச்சு அந்த 2 கோடி 2024? திமுக மிகப்பெரிய கட்சி 1.5 கோடின்றாங்க. கூட்டணி இல்லாமல் நிற்க முடியுமா? கூட்டணி இல்லாமல் 1.5 கோடி இருக்குங்க, நான் பார்த்துக்கிறேங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. அப்போ எல்லாருமே 1.5 கோடி 2 கோடின்னு வன்னியர்கள் இருக்குது. தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் வன்னியர்கள் இருக்கிறாங்கன்றாங்க. பாமகனால தனியாக நினச்சி எதாவது பண்ண முடியுமா? அப்போ இது எல்லாமே இவங்க காமிக்கிறதுலாம் ஒரு கணக்கு, அவங்கவுங்க நம்பிக்கை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு இத்தனை கோடி பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது எல்லாம் போக வாக்காளர்களில் ஒரு 40% மேலே பொதுவானவர்கள் இருக்காங்க. இஷ்யூ பேஸில் தான் அவங்க தீர்மானிப்பாங்க. பெண்கள் வந்து எல்லா டைம்லையும் போட மாட்டாங்க, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்னங்க யாருக்கு போட சொல்கிறீங்க? அந்த நேரத்தில் எதாவது ஞாபகப்படுத்துனீங்கன்னா, இவ்வளோ போன வருஷம்லாம் வீட்டுக்கு இது மின்சாரம் 1000 ரூபா கட்டியிருந்தேன், இப்போ 4000 ரூபா கட்டுறேன், நீ 1000 ரூபா கொடுத்து எனக்கு நான் யூஸு, என் வீட்டுக்காரன் அதையும் எடுத்துகிட்டு குடிக்க போயிடுறான். அப்போ 1000 ரூபா வந்த இடத்துல 4000 ரூபானா நாங்கள் இருக்கிறது எங்கள் வயிற்றை சுருக்கிட்டு இருந்தோமா? வருமானமும் அதே வருமானம், விலைவாசி எனக்கு என்னன்னு போயிருக்கு. இதெல்லாம் பெண்கள் பார்ப்பாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது தான் அதை ஒட்டி இஷ்யூவில் தான் தீர்மானிப்பாங்க. அப்போது இவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் நல்லவர் ஆகிடுவார். அப்போ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. விஜய் வந்துட்டார்னா ஐயோ அவர் யாருன்னே தெரியாது, அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்ன்ட்டு அவருக்கு போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் மாற்றம். அப்போ 40% வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர், இவங்கெல்லாம் புதுசாக முடிவெடுப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இல்லை எனக்கு இப்படி இருக்குது, இப்படி தான் விழுன்னா அது மூட நம்பிக்கை அப்படின்றத தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்களும் பிரிச்சிருவீங்க. ஏடிஎம்கே துண்டா நிற்கும், பிஜேபி துண்டா நிற்கும். இப்படி எல்லாம் துண்டா நின்னா என்ன ஆகும்? 2016 ஜெயலலிதா அந்த ஃபார்முலா தானே பண்ணாங்க. அப்போ ஈஸியாக இந்த அலைன்ஸ் வந்துடும். இந்த அலைன்ஸுக்கு இதை யோசிச்சு தான் காங்கிரஸும் சரி விடுதலை சிறுத்தைகளும் பயப்படுறாங்க. கே பாலகிருஷ்ணனால இருக்கவே முடியலன்றதுனால தான் அவர் இந்த அறிக்கையெல்லாம் விட்றாரு. இல்லாட்டி அவரும் கம்முன்னு இருந்துருவார். கே பாலகிருஷ்ணன் விட்டோன்னே லைட்டாக முத்தரசன் இன்றைக்கி லைட்டாக வாய் திறந்துருக்காரு அந்த ஸ்கூல் மேட்டரில். அதனால் நீங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே நடக்காது, இவங்க எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்ம வேறு வழி இல்லை எப்படி சொல்கிறாங்க? இங்கே 25 கொடுத்தால் 25ம் எம்எல்ஏக்கள், அங்கே 50 கொடுத்தால் அவளும் போட்டியிடுற சீட்டுகள் தான் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் உருவாக்குறாங்க. இதெல்லாம் மீறி இல்லை, அங்கே போனால் தான் அடுத்த மாற்றம் அப்படின்னா காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ நான் வரேங்கான்ட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படியே இருந்துச்சுன்னா, ஒரு பயம் வந்துச்சுன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு 2024 உட்காந்த மாதிரி உட்காந்துக்குவாங்க. அப்போ இவங்களும் உட்காந்துக்கிறாங்க. விஜயும் தனியாக இருக்கார், இவர் அண்ணாமலை தான் தலைவர் உறுதியாக அதே 18% நாங்கள் அப்படின்ட்டு. பாமகவும் சரி வேறு வழி இல்லை, நம்ம இதோடு இணைஞ்சு போகணுன்னா 4 முனை 5 முனை போட்டினா ஈஸியாக திமுக கூட்டணி வரும். அதை நோக்கி தான் நகரும். அப்போ இதை மாற்றுவதற்கான வேலைகளை இதில் வந்து அதிமுக செய்யும். இதில் ஓபிஎஸ் போன்றவர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த காலையில் பனிமூட்டமாக இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் வெயில் வந்துன்னா ஆகும், சரி எல்லாம் சரி. அந்த பனிமூட்டம் வந்து போகும்போது நம்ம வண்டியை இடிக்க போகிறதில்ல, நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, சும்மா ஒரு ஃபாக் இந்த மாதிரி சூரியனை கண்ட வெண்பனி போல் அப்படியே கரைஞ்சி போயிடும். இது அதிமுக தொடரும். ஏன்னா சட்டம் அதுதானேங்க, நம்ம நம்பிக்கையின் பேர்லையோ ஆசையின் பேர்லையோ சொல்லலை. நம்ம சொல்கிறதெல்லாம், நான் சொல்கிறது எதுவுமே இவருக்கு அவருலாம் கிடையாது, அனாலிட்டிக்ஸு. இது இப்படி போனால் இப்படி, இப்படி போனால் இப்படி, இது சட்டம் இப்படி சொல்லுது. இதுக்கு முன்னுதாரணம் ஷெண்டே இருக்கார். இதுக்கு நான் ஓபிஎஸ்க்கு ஆரம்பத்துலேயே நான் சொன்னப்போ என் நண்பர்லாம் கூட என் மேலே கோச்சிக்கிட்டாங்க, உங்களுக்கு ஓபிஎஸ் மேலே வெறுப்புன்னு. உண்மையிலே நான் ரொம்ப விரும்புகிற தலைவர், அதான் ஒரு தலைவரில் ரொம்ப மென்மையானவர், பழகுவதற்கு எளியவர், நல்ல மனிதர் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் தான். மற்ற தலைவர்கள் இது பண்ணும்போது ரீச் பண்ணலாம் ஈஸியாக. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், இல்லைங்க அவர்கிட்ட பொதுக்குழு உறுப்பினராக இல்லைங்க, அவர் தனக்கான இதை உருவாக்கலை, அவர் ஒரு லீடர் குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை. அதனால் இவர்கள் 3 பேர், வேலுமணி, தங்கமணி அண்டு இவர் எடப்பாடி, அவங்க வலுவாக தனக்கு கீழே எல்லாரையும் சேர்த்து வச்சுருக்காங்க மாவட்ட செயலர் தான். அதனால் ஓபிஎஸ் தோற்பார், ஓபிஎஸ் வெளியேற்றப்படுவார், ஓபிஎஸ் ஒன்றுமில்லாமல் போவார்னு சொன்னப்போ நம்பாதவங்க அதுக்கப்புறம் நடந்ததை பார்க்கும்போது நம்பினாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி பிடிக்கும்லாம் கிடையாது, இப்படி போனால் இது நடக்கும்னு சொன்னோம், அதுதான் நடந்தது. சேம் அதே தான் இதுலேயும் அந்த இதுதான் நடக்கும். ஆனால் ஏன்னா நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையமும் மற்றது எதை வச்சு பார்க்கும்,
இதற்கு முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், இதற்கு முந்தைய பல விஷயங்கள் எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று தோண்டி எடுத்துக்கிட்டு இப்போ கேசி பழனிசாமி சொல்கிறாரு, அது அந்த சமயத்தில் இடைக்கால ஏற்பாடாக கொடுக்கப்பட்டது, அது வந்து இப்படி இது எல்லாம் நம்ம ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் நடைமுறை அது கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் சமீப காலமாக கொஞ்சம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனலோட இதில் வந்து பேட்டியெல்லாம் எடுத்தாங்க. பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் கூட போய் பேட்டியெல்லாம் எடுத்துருந்தது. அதுக்கப்புறம் அவரை பற்றிய பேச்சுன்றதே இல்லாமல் இருக்கேன். நீங்கள் இது ஆதவ் அர்ஜுனா இதை உணரணும். ஏனென்றால் உங்களுக்கு ஊடக வெளிச்சமோ இல்லை ஒரு வகையான ஒரு ஃப்ளாஷ் லைட் உங்கள் மேலே எல்லா டைமும் அடிச்சிக்கிட்டு இருக்காது. ஒரு நியாயத்தை கேட்டீர்கள், சூழ்நிலைக்கு ஏற்றாரும் போல ஒரு கேள்வியை வைத்தீர்கள், அந்த கேள்வி அந்த தொண்டர்களுக்கு உடைய கேள்வியாக இருந்தது, அதை நீங்கள் வைத்தீர்கள். பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் எல்லோருடைய மத்தியிலும் இருந்த கேள்வியை அவர்களுக்கு முன்னாடி நின்று நீங்கள் வைத்தீர்கள். உங்களுடைய தெளிவான வாதங்கள் பேட்டிகளில் நீங்கள் கொடுத்தது அந்த நேரத்திற்கு ஊடகங்களுக்கும் தேவைப்பட்டதுனால, ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாதங்கள் எல்லாமே விசிகாக்குள்ளே இருந்ததுனால உங்களை பெரிதுபடுத்தி காண்பித்தார்கள். அப்புறம் சங்கடம் வந்தது. அதோடைய பின் விளைவுகளுக்கு காரணமாக நீங்கள் வெளியேற்றப்படுகிறீர்கள். வெளியேற்றப்படும் பொழுது உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு எல்லாருமே பொதுமக்களாக நம்புகிறாங்க. அது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் மட்டுமே தெரிந்த ஆதவ் அர்ஜுன் பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆகுறாரு. ப்ளஸ் திமுக வர்சஸ் ஆதவ் அர்ஜுன்ற மாதிரி ஒரு இது போகுது. தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் அதற்கு பிறகு ஒரு அசைன்மெண்ட்டில் ஆதவ் அர்ஜுனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. எந்த ஊடகங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் வாய்மூடி கேட்டுருந்ததோ அந்த ஊடகங்கள் எனக்கு என்னன்னு கேட்ட இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த 2 விஷயத்தையும் ஆதவ் அர்ஜுன் உணர்ந்திருப்பார். மூன்றாவதாக ஆதவ் அர்ஜுன் முடிவெடுக்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம் வந்து அவர் கொஞ்சம் அப்படியே எனக்கு என்னென்னு லூஸ் விட்டார்னா மக்கள் மறந்து விடுவார்கள். முடிவெடுக்க வேண்டிய நேரம் என்ன? முடிவெடுக்க வேண்டிய என்ன முடிவு அது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆதவ் அர்ஜுன் பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சேனல் பேட்டி. ஆனால் அது எந்த அளவுக்கு இதுக்கு முந்தின சேனல்கள்லையோ இல்லை பேட்டி கொடுத்ததில் வந்த ஒரு பூஸ் இதுக்கு வந்துச்சா? வரல. யார் இத்தனைக்கும் மணியை வச்சு பேட்டி எடுக்க வைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் மாறலையே. அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய இதாக மாறல. ஏன்னா அதை தான் நான் சொல்ல வரேன். அரசியலில் இருக்கிற அந்த இதோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கேள்வியோ மற்றதை வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய இதாக மாறும். அதற்கு பிறகு வந்து அதே மேட்டரை நீங்கள் திருப்பி பேசுனீங்கன்னா அது பெருசாக மாறாது. அப்போ நீங்கள் அடுத்த கட்ட நகர்வாக இந்த விஷயத்தை லைம் லைட்லேயே வைக்கணும். இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு சம்மந்தமாக உடனடியாக ஏதாவது அறிவித்தாதான் இந்த சூட்டாக போகிறீங்கன்னா நடக்கும். உங்களுக்கு ஏற்ற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. இன்னொன்று நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து அதை வெற்றி பாதையில் கொண்டு போனவர். அப்போ அவர் வந்து இந்த முடிவை எவ்வளோ வேகமாக எடுக்கிறாரோ அது அவரை லைம் லைட்லேயே வைக்கும். இல்லாட்டி கொஞ்ச நாளில் அப்படியே மறக்கடிக்க வேலைகள்லாம் செய்வாங்க. அதனால் ஆதவ் அர்ஜுன் இப்பொழுதுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வளோ பெரிய சேனலில் பேட்டி கொடுத்த பிறகு நீங்கள் இந்த கேள்வி வைக்கிறீங்கன்னா அப்போ பார்த்துங்க யதார்த்தம் என்ன இருக்குன்றது. அதை சொல்ல வரேன் நான். கலை யதார்த்தத்தை அவரும் புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்றது. ஏன்னா ஆரம்பிச்சிச்சு ரேஸ். அப்போ அந்த ரேஸ் 2025 வந்து யார் கையை பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் ஓட போகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஏன்னா நீங்கள் இழுத்துட்டு ஓடனா ஏன்னா இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த இவர் ஷர்மா நம்ம அவர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஷோட் டைம் கன்சல்ட்டு அதுடைய அவர் வந்து நீங்கள் ஷிண்டேக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. சந்திரபாபு நாயுடுக்கு மெயினாக 5 ரூபாவில் மீல்ஸ் அந்த திட்டம்லாம் அவருக்கு தான். மீல்ஸ் 5 ரூபான்னா எப்படி பாருங்கள். அப்போது ஷிண்டே கிட்ட வந்து போனஸ் பேட்டி பகனா ஏதோ ஒரு திட்டத்தில் தீபாவளி போனஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் 1500 உரிமை தொகை கொடுத்தாங்க. வேறு லெவலில் போயிடுச்சு அது. உத்தவ் தாக்கரே காணா போயிட்டார். நான் வந்து எங்கள் அப்பா எவ்வளோ பெரியனாங்க போனஸ் அப்படின்ட்டு முடிஞ்சிச்சு. அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி இது. அப்போ திமுக வலுவாக இந்த தடவை இறங்குவாங்க. இந்த தடவை 1000 ரூபா இல்லை, ஆனால் அடுத்த தடவை 5000 ரூபா கூட கொடுப்பாங்க பொங்கலுக்கு போனஸ். பேட்டி பகனுக்கு 5000 பொங்கல் போனஸ்னு. அப்போது நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க இது நடக்கும். 2026 ஜனவரி பொங்கலில் பேட்டி பகனுக்கு 5000 ரூபா பொங்கல் போனஸ். அதை நோக்கி தான் நகரும். அப்போது இந்த விவகாரத்தில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் உங்களுடைய நோக்கம் என்ன? என்னை புறக்கணித்தவர்களை என்னை வெளியேற்றியவர்களை வீழ்த்த வேண்டும். அந்த வீழ்த்துறதுக்கு ஏற்ற
சாணக்கிய சபதம் மாதிரி. சாணக்கியன் கதை தெரியும்ல? சரிங்க சார். அந்த மன்னர் சமுத்திரகுப்தன் அவமானப்படுத்தி சாப்பிட்ற இடத்துலேருந்து எந்திரிச்சு வெளியே போன்றுவாங்க. அன்னைக்கு அவர் சிண்டு முடிஞ்சிட்டு சொல்லிட்டு வருவார், ஒரு சாதாரண நபரை உனக்கு எதிராக உருவாக்கி அவனை வச்சு அவனை வீழ்த்துறேன்டான்னு சந்திரகுப்தன் கொண்டு வருவாப்புல. ஒன்றுமே பெரிய அளவுக்கு பெருசாக இருக்க மாட்டாங்க, என்னென்னவோ பண்ணி கடைசியில் அவருடைய சபதத்தை நிறைவேற்றுவார். அந்த மாதிரி சாணக்கியராக இருந்து ஒரு சந்திரகுப்தன், எந்த சந்திரகுப்தன் தெரியாது, அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அது சீனியராகவும் இருக்கலாம், செவத்து மேலே நின்று வேடிக்கை பார்க்குற சந்திரகுப்தனா கூட இருக்கலாம். அதனால எந்த இல்லை அதான் சீனியராகவும் இருக்கலாம் ஜூனியராகவும் இருக்கலாம். ஏற்கனவே ஆண்ட சந்திரகுப்தனாக இருக்கலாம், ஆளுகிற ஆசையில் வந்த சந்திரகுப்தனாக இருக்கலாம். ஏதோ ஒரு சந்திரகுப்தனை கையை பிடிங்க, இழுத்துட்டு ஓடுங்க அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டல் சார்பாக மிக்க நன்றி.